பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதம் 66:11. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது ராக தலைவனுக்கு இந்த பாட்டை ஒப்புவிக்கிறான். என்ன சொல்றாரு தெரியுமா? எங்களை வலையில் அகப்படுத்துவாரா? பரலோக ராஜ்யம் வலை வீசுகிறவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளிலே சொல்லியிருக்கிறார். சில நேரத்தில் அவர் தம்முடைய வலையிலே நம்மை அகப்படுத்துகிறார். எதற்காக? அவர் நினைத்ததை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்காக. தேவன் ஒருவனை வலையில் அகப்படுத்துகிறார் என்றால், பிடிக்கிறார் என்றால், அவர் நினைத்ததை அவன் வாழ்க்கையிலே செய்வதற்காக மட்டுமே. தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சவுலுக்கு கர்த்தர் ஒரு வலையை போட்டார். அந்த வலையில் அவன் அகப்பட்டான். கர்த்தர் அவனை மாற்றினார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். சித்தம் செய்ய கிருபை கொடுத்து சித்தம் செய்ய வைத்தார். நிறைவோடு ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்து நீதியின் கிரீடத்தை சுதந்தரிக்க வைத்தார். இதற்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு வலை விரித்தார். அந்த வலை விரிக்கப்பட்ட போது சவுல் கீழே விழுந்தது உண்மைதான், பார்வை போனது உண்மைதான், தடுமாறினது உண்மைதான். ஆனால் அவரால் பிடிக்கப்பட்ட பிறகு அவன் கண்களில் இருக்கிற செதில்கள் விழுந்து அவன் பார்வை பெற்றான், புதிய வாழ்க்கை பெற்றான். இதைதான் பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். வலை போட்டு என்னை பிடிச்சிட்டார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் வலை போட்டு பிடிச்சிருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பின் கயிற்றால் கட்டி இழுத்திருக்கிறார். எதற்காக நம்மை பிடித்திருக்கிறார் தெரியுமா? அவர் நினைத்ததை நம்முடைய வாழ்க்கையிலே செய்விப்பதற்காக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை வலையில் அகப்படுத்தி இடுப்புகளின் மேல் பாரத்தை ஏற்றினீர் சொல்லி அந்த சங்கீதம் அங்கே முடியவில்லை. 12வது வசனத்தில், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. கர்த்தரால் வலையில் அகப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு செழிப்பான இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த தீயை கடந்து செல்வோம், தண்ணீரையும் கடந்து செல்வோம், நன்மையை காண்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின உம்முடைய அன்புக்காக நன்றி. எங்களை நீர் அகப்படுத்தி உம்முடைய வலையிலே அகப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.